வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா 2018 லாஸ்ட்டு பேஷன் ப்ரோ ஒரு ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இன்ஜின் சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ தம்பிக்கு தான் டெலிவரி கொடுக்குறோம். அவர் கொடுக்குறதுல நமக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுத்த ஒரு ஃபீலு என்னென்னா, அவர் வந்து பார்த்தோன்னா சென்னையிலேருந்து வராரு. இவர் வந்து சென்னையிலேருந்து வராரு, இவர் மாமா இவர் ஆன்லேருந்து வராரு. நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்டு எடுத்தால் இங்கே தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து வர்றாரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நோக்கம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்விக்கி ஓட்டி தான் நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயத்தை என்கிட்ட சொன்னார். ஸோ இது வியாபாரமாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அண்ணனாகவும் ஒரு யுவராஜ் கன்சல்ட் தரப்புலேருந்து ஒரு ஹெல்ப்பாக அந்த வண்டி நான் கொடுத்துருக்குறேன். அது எந்த அளவுக்கு பண்ணுறது அவருமே சொல்லுவார். ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அசலிருந்து தள்ளியே கொடுத்துருக்குறேன். அது அவருக்குமே தெரியும். இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை நம்பி வாயை திறந்து கேட்டார். ஆனால் எனக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்விக்கி ஓட்டுறதுக்காக தான் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்றத சுவிஜா சொன்னார். ஸோ அதனால் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதை அவர் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்த ஒரே காரணத்தால் தான் என்னால் பிஸ்னஸாக இல்லாமல் ஒரு ஹெல்ப்பாக பண்ண முடிஞ்சது. ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு தேவைனாலும் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் சொந்தக்காரங்க யாருக்காச்சும் கண்டிப்பாக ஒரு தேவைப்படும். அவங்க நம்ம சேனல் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்துட்டு வந்தோன்னா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு சாட்சி. நம்ம கடை எங்கே இருக்குன்னா, ஆர்காட்லேருந்து ஆர்னி போகிற ரோட்டில் திமிரியில் இந்தியன் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் யுவராஜ் கன்சல்டிங் சொல்லிட்டு அண்ணனை கேட்போம். எந்த அளவுக்கு நான் சொல்கிற வார்த்தைகள் உண்மைன்றது அண்ணனே சொல்லுவார். அண்ணா வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தான் நம்ம சொக்கு பரவாயில்லைங்களா? எப்படி வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்கா? நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோவை. பார்த்ததுனால தான் இங்கே வந்தேன். ஓகே. நான் கேட்டதோடு கம்மியாக பண்ணி கொடுத்தீங்க. சென்னையிலேருந்து அவ்வளோ தூரம் எப்படி நம்பி பரவாயில்லைங்களா? ஏன்னா சென்னையில் நல்லா தரமாக இருக்குது, வந்ததை விட பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே. நம்ம நீங்கள் சொன்னதை விட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது. கண்டிப்பாக நான் கண்டிப்பாக இன்னொரு டைம் இந்த கடைக்கு வருவோன்னு. கண்டிப்பாக. என்ன சார், நீங்கள் நல்லா இருந்தால் சார் நான் நல்லா இருக்கேன். எல்லா கஸ்டமரும் சார் வந்த உடனே எனக்கு கஷ்டன்றது எந்த கஸ்டமர் கேட்குறது இல்லை. ரேட்டு பேசுவாங்க. ஸோ நம்ம பேசல தெரியும் இவங்க தான் உண்மையாக கேட்குறாங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கெஸ்ஸிங் வந்துடும். ஸோ எல்லாருக்குமே நம்ம பண்ணுறோம்னா பண்ண முடியாது. ஏன்னா நம்மளும் காசு போட்டு வெளியேருந்து வாங்கி வரோம். அதே மாதிரி எல்லா கஸ்டமரும் கேட்குறாங்கன்னா கேட்குறது கிடையாது. ஸோ ஏதோ ஒரு 10ல் ஒரு கஸ்டமர் கேட்பான். அந்த 10ல் ஒரு கஸ்டமர் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் இது 10ல் 1. என்னென்னா, நான் ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லை, லாபம் இல்லாமல் அசல்லேருந்து ஒரு 1000 தள்ளி கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். ஸோ பெருசாக நானும் ஒன்றும் பெருசாக பண்ணிடல. என்ன நான் கரெக்டாக நான் சொல்கிறது இல்லை, கரெக்டு தான் சார். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அண்ணன் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த குறையும் இல்லை. மீண்டும் நாங்கள் திரும்ப உங்கள் கடைக்கு கண்டிப்பாக நன்றி சார். நன்றி. ஓகே சார். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ஏறவே இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் ஏறினா